விமர்சனம் தேவையில்லாத அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தா இருக்குது. ம். சம்பந்தப்பட்டவர்கள் இதுல யார் இருக்கணுமோ, அதாவது அந்த இறப்பில் இழந்த குடும்பத்தில் உயிர்களை இறந்தவர்கள் பேசலாம். நாளைக்கு ம். அவர்கள் குறை சொல்லலாம். விஜய் தான் காரணம்னு சொல்லலாம். இல்ல கூப்பிட்ட இடத்துக்கு நாங்க போக விருப்பம் இல்லன்னு சொல்லலாம். இல்ல அவர் குடுத்த பணத்த ம். வாங்கணும்னு எங்களுக்கு மனசு ஒத்துக்கல அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் நம்ம ம். ஒரு பேசும் பொருளா ஆக்குறோம்னா, அத நம்ம ஏத்துக்கலாம். பட் ஆனால் ம். அரசியல் செய்யணுங்கிற கண்ணோட்டத்துல கட்சி திமுகவை சார்ந்தவர்களோ, நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களோ, நாளைக்கு விஜய் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியை கற்கதற்காக சில கருத்துக்களை பதிவு ம். செய்யறப்ப, அந்த கருத்துக்களுக்கு நம்ம முக்கியத்துவம் குடுக்க வேணாம் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதா இருக்குது. இப்ப ம். பிஜேபியை சார்ந்த அண்ணாமலை அவர்களா இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், யார் எது ம். பேசினாலும் உடனே இப்ப என்ன சொல்லிடுறாங்க, இப்ப பிஜேபில இருந்து கருத்து பேசுறாங்க, விஜய்க்கு ஆதரவா பேசினா உடனே பாருங்க பிஜேபியும் விஜயும் ஒண்ணு, அதனாலதான் அவங்க ம். இவங்களை ம். சப்போர்ட் பண்றாங்கங்கிறாங்க. இப்ப இதே எடப்பாடி ம். பழனிசாமி இவருக்கு சப்போர்ட் பண்ணாருன்னா உடனே நாளைக்கு பாருங்க அவர் அலையன்ஸுக்கு ஃபார்ம் பண்றாரு. இப்ப நானே விஜய் சார்ந்து நான் ஏதாவது சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னா உடனே நான் விஜய் கட்சிக்கு போக ம். போறேன்னா கீழே 10 பேர் கமெண்ட் போடுறான். யாருதான் ம். அப்ப நிதர்சன கருத்துக்களை பேசுவது அப்படிங்கறதுதான் இருக்கு. இப்ப இந்த கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அங்க கூடியிருக்க மக்களும் யாரும் விஜயை குறை சொல்லல. நாளைக்கு ம். தமிழ்நாடு முழுவதும் பிற மாவட்டங்களில் இருக்க மக்கள் கிட்ட கூட கருத்து கேட்கும், ஏதாவது ஊடகங்கள் போய் கருத்து கேட்கும் போது கரூர் சம்பவத்தை சார்ந்து யாருமே விஜயை பத்தி எதுவுமே கமெண்ட்ஸ் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இறப்பு நடந்த 41 பேர் குடும்பத்திலையும் விஜயை சார்ந்து எதுவும் பேசாம இருக்கிறப்ப இவர் போய் நாளைக்கு அவர்களை ஆறுதல் தெரிவிக்கல அப்படிங்கிற ஒரு பார்வை மட்டும்தான் நாளைக்கு பேசும் பொருளா இருந்துச்சு. என்ன அப்படின்னா, உங்களைய பாக்குறதுக்காக வந்த மக்கள் உயிர் கொடுத்திருக்காங்க, நீங்க ம். போய் ஒரு ம். ஆறுதலுக்கு நின்னீங்களா அப்படிங்கறதான் இருந்துச்சு. அந்த கரூர் ம். மாவட்டத்துக்குள்ளார நுழையறதுக்கு அவர் பல முறை முயற்சி செஞ்சப்பயும் அவருக்கு பல இடைஞ்சல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அது வெளியில ம். ஊடகங்கள்ல வெளிச்சம் போட்டு காட்டல, அவர்கள் கட்சி நிர்வாகிகள் தரப்புலயும் யாரும் சொல்லல.